Hi friends, welcome to my channel. 12th Maths applications of differential calculus example 7.57 தான் பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா intervals of concavity யும் point of inflection கேட்டிருக்காங்க. f of x வந்து கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க எழுதிக்குவோம். f of x is equal to x minus 1 the whole cube x minus 5 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கான்கேவிட்டினா ரெண்டு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணிக்குவோம். f of x டிஃபரன்ஷியேட் பண்ணா f dash of x இது uvல இருக்கு. சரிங்களா? இது u இது v. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் uv வந்து u அப்படியே வச்சுட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணணும் ப்ளஸ் v அப்படியே வச்சுட்டு u டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ u நம்ம அப்படியே வச்சுக்குவோம். v டிஃபரன்ஷியேட் பண்ணால் x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 இங்கே எக்ஸ்ட்ரா இல்லாதனா 0 ஆயிரும். அப்போ 1 ப்ளஸ் v அப்படியே வச்சுக்குவோம். u டிஃபரன்ஷியேட் பண்ணால் x பவர் nல இருக்கு. n இன்டூ x பவர் n மைனஸ் 1 அப்போ 3 முன்னாடி வரும் x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்டு. சரிங்களா? திருப்பி இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகும். அப்போ இன்ட்டு 1 நமக்கு என்ன இருக்கும்? எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் பவர் 3 அடுத்து ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 5. சரிங்களா? இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் வந்து இங்கே எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் க்யூப் இருக்குது, இது எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ நம்ம எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் வந்து வெளியே எடுத்துக்குவோம். வெளியே எடுத்துட்டோன்னா இதில் 3 இருக்கும், 2 வெளியே போயிடுச்சுன்னா 1 இருக்கும். அப்போ என்ன இருக்கும்? எக்ஸ் மைனஸ் 1ன்னு இருக்கும். இது அப்படியே வெளியே போயிடுச்சு. அப்போ 3 இன்ட்டு எக்ஸ் அதாவது ஆமாம் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5 அப்போ 3x ப்ளஸ் 3x இது வெளியில் போயிடும். இது வெளியில் போயிடுச்சுன்னா 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5ன்னு இருக்கும். இந்த 3யை உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ 3x அடுத்து 3 இன்ட்டு மைனஸ் 5 மைனஸ் 15 அவ்வளோதான். எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்டு இது எக்ஸ் இருக்குது, இங்கே 3x இருக்குது. அப்போ 4x இங்கே மைனஸ் 1 மைனஸ் 15 மைனஸ் 16. இப்போ இதில் வந்து 4 காமனாக இருக்குது, இதையும் வெளியே எடுத்துருவோம். அப்போ 4 வெளியே எடுத்துட்டோன்னா எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்டு இதில் என்ன இருக்கும்? எக்ஸு மைனஸ் 4 இன்ட்டு 4 ஒரு 4 வெளியே போயிடுச்சுன்னா இன்னொரு 4 இருக்கும். இதுதான் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸு. திருப்பி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணால் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸு. இந்த 4 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்குவோம். இது u இது v. மேலே ஃபார்ம்லாம் இருக்குது பாருங்கள், அதுபடி தான் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு யூவை அப்படியே வச்சுக்குவோம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. u அப்படியே வச்சுட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா 1 இது வந்து 0 ஆயிரும். அதனால் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 மட்டும்தான். ப்ளஸ் v அப்படியே வச்சுக்குவோம். யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். எக்ஸ் பவர் என்னில் இருக்குது. n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 2 மைனஸ் 1 1 அதனால் நம்ம போட தேவையில்லை. அடுத்து இது உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ஒய் இந்த இது வந்து 0 ஆயிரும். சரிங்களா? எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 மட்டும்தான். இப்போ இந்த 4 அப்படியே இருக்கட்டும். இந்த உள்ளதை மட்டும் பார்ப்போம். 1 இன்ட்டு இந்த டேர்ம் அப்போ அது அப்படியே வரும். எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 2வை முன்னாடி கொண்டு வந்துடுவோம். இதில் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 அப்படியே இருக்கட்டும். இதில் எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1ன்னு இருக்குது. எக்ஸ் மைனஸ் 1 மட்டும் வெளியே எடுத்துக்குவோம். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 வெளியே எடுத்துட்டோன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? இதில் ரெண்டு இருக்குது, 1 வெளியே போச்சுன்னா 1 இருக்கும். ப்ளஸ் இது அப்படியே வெளியே போயிடும். இந்த 2வை இதோட மல்டிப்ளை பண்ணிங்க. 2 இன்ட்டு எக்ஸ் 2x 2 இன்ட்டு மைனஸ் 4 மைனஸ் 8 அடுத்து 4x மைனஸ் 1. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 2x எக்ஸ் இருக்குது. அப்போ வந்து என்னது 3x. இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 மைனஸ் 8 இருக்குது. அப்போ மைனஸ் 9. இதில் திருப்பி 3யை வெளியே எடுத்துடலாம். நம்ம வெளியே எடுத்துருவோம். அப்போ 4 இன்ட்டு 3ன்னு வரும். எக்ஸ் மைனஸ் 1 இந்த இடத்துல என்ன இருக்கும்? 3யை வெளியே எடுத்துட்டோம். இங்கே எக்ஸு மைனஸ் இது 3 இன்ட்டு 3 ஒரு 3 போயிடுச்சுன்னா இன்னொரு 3 இருக்கும். இது மல்டிப்ளேல இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி முன்னாடி எழுதிக்கிட்டேன். 4 3s are 12 எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 3. இதுதான் வந்து எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்ல, அதுக்காண்டி என்ன பண்ண போகிறோம்? எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட போகிறோம். அப்போ இதுதான். அப்போ 12 எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. 12 இந்த பக்கம் போச்சுன்னா 0 ஆயிரும். அப்போது எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 x minus 3 is equal to 0.
x is equal to 1, x is equal to 3. ரெண்டு வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இன்டர்வலில் வந்து போட்டுக்குவோம். எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இன்டர்வல் போட போகிறோம். -∞ to +∞, இங்கே வந்து 1, இங்கே வந்து 3. இப்போ நம்ம இன்டர்வல் வந்து எழுதிக்குவோம். f double dash of x என்னது அதை நான் எழுதிக்கிறேன். 12x - 1 x - 3. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? கான்கேவிட்டி. இப்போ இன்டர்வல் எழுதிடுவோம். -∞, 1, அடுத்து 1, 3, அடுத்து 3, ∞. -∞, 1க்குள்ளே நம்ம என்ன எடுப்போம்? 0 எடுப்போம். இப்போ இங்கே 0, எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு போட்டோம்னா 0 × -1 -1, அடுத்து 0 × -3, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ இது எல்லாமே வந்து நமக்கு என்னது ப்ளஸில் வருது. சரிங்களா? அடுத்து இது 1 to 3க்குள்ளே நம்ம என்னது 2 எடுத்துக்குவோம். இப்போ 2ன்னு எடுத்தோன்னா 2 - 1 1 ப்ளஸ்ஸில் வரும். அடுத்து 2 - 3 மைனஸில் வரும். அப்போ மைனஸு இங்கே ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து என்னது மைனஸில் வரும். அடுத்து 2க்கு அப்புறம் வந்து நம்ம இங்கே 4 எடுத்துக்குவோம். 4 - 1 3, இது ப்ளஸில் இருக்கும். 4 - 3 இங்கேயும் ப்ளஸில் இருக்கும், இதுவும் ப்ளஸ். அப்போ ப்ளஸ்ஸு. அப்போ நம்ம எப்படி எழுதணும்? கான்கேவிட்டி எப்படி எழுதணும்னா, கான்கேவ் ப்ளஸ்னா அப்வர்டு, அடுத்து கான்கேவ் மைனஸ்னா டவுன்வர்ட். இது ப்ளஸில் இருக்கிறதுனால கான்கேவ் அப்வர்ட். சரிங்களா? அவ்வளோதான், எழுதியாச்சு. இப்போ நம்ம கான்கேவிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து என்னது பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி போட்டுக்குவோம். -∞, இங்கே இன்ஃபினிட்டி, இங்கே வந்து 1, இங்கே வந்து 3. இதுக்குள்ளே நம்ம ப்ளஸ்ன்னு பார்த்தோம், இதுக்கப்புறம் மைனஸு, இது வந்து ப்ளஸ்ஸு. சரிங்களா? இப்போ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகும்போது இந்த இது எக்ஸ் வந்து என்னது 1 இங்கே தான் சேஞ்ச் ஆகுது, ப்ளஸ்லேருந்து மைனஸ் போயிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல தான் திருப்பி ப்ளஸ்ன்னு சேஞ்ச் ஆகுது. அப்போ எக்ஸுக்கு வந்து 2 வேல்யூ கிடைக்குது, 1, 3. இதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். இப்போ இந்த 2 வேல்யூ நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா f(x)ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு f(x) என்னன்னு சொல்லி எழுதியிருக்கேன். கொஷினில் கொடுத்துருக்காங்களா, அதை தான் நம்ம எழுத போகிறோம். அதுதான் f(x). x - 1 the whole cube, x - 5. இப்போ x is equal to 1ன்னு சொல்லி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். அப்போ f(1) 1ன்னு போட்டோன்னா 1 - 1 0. 0 இன்ட்டுன்னா ஃபுல்லாக 0 தான் வரும். சரிங்களா? அடுத்து x is equal to 3ன்னு போட்டோம்னா f(3). இப்போ இதில் 3 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3 - 1 2. 2 க்யூப்னா 8. இது 3 - 5 -2. கரெக்ட் தான், -2. அப்போ வந்து என்னது -16. அப்போ நமக்கு பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் வந்து என்னதுன்னா, x வந்து 1, y வந்து 0. அப்போ 1, 0, 3, -16. இதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.